நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாரம் ஆதிரங்கம் என்ற கிராமத்தில் பாரம்பரிய நெல் திருவிழா வருடா வருடம் மே மாதம் இறுதியில் நடைபெறும். நிறைய விவசாயிகள், விவசாய ஆர்வலர்கள் எப்போதும் கலந்துக்குப்பாங்க. ஒரு வருடம் புதுடில்லியிலிருந்து பன்னாட்டு உணவு கொள்கை பகுப்பாய்வாளர் ஒருவர் கலந்துக்கிட்டார். அப்போது அவர் சொன்ன ஒரு விவரம் நம்மளை பயமுறுத்திருச்சு. அதாவது, ஒரு நாளைக்கு நம்ம நாட்டில் 2500 பேர் கிராமத்தை விட்டு நகர்ப்புறங்களுக்கு வர்றாங்களாம். உங்களுக்கு தெரியும், கிராமப்புற மக்களின் முக்கிய தொழில் விவசாயம். அப்போ ஒரு மாதத்துக்கு, ஒரு வருடத்துக்கு நகர்ப்புறங்களை நோக்கி குடிபெயர்ந்து எவ்வளவு பேர் வருவாங்க? இது ஒரு சாதாரண கணக்கு தான். இன்னும் சற்று ஆழமாக பார்த்தா இந்த எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்கும்னு அவர் சொன்னது நம்மளை பயமுறுத்திருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து நாம் எல்லாரும் கையில் ஏகப்பட்ட காசை வச்சுருப்போம். உணவு தானியங்கள், சாப்பிட்றதுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் எதுவும் நம்மக்கிட்ட இருக்காது. அவற்றை உற்பத்தி செய்வதற்கு கிராமங்களில் யாரும் இருக்க மாட்டாங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், மூணும் அடிப்படை. இவை எல்லாருக்கும் கிடைக்க எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும். சந்திரசேகரன் ஐயா, கரிசலுக்கும் கண்மாய்க்கும் என்றே உருவான மரம், கால்நடைகளுக்கு சத்துள்ள தழை நெற்று, தேனீக்களுக்கு மகரந்தம், அரக்குப்பூச்சி வளர்க்க தழை கொப்புகள், தோல் பதனிட பட்டை, தின்பண்டங்கள் தயார் செய்ய பிசின், ரேயான், பேப்பர் தயாரிக்கவும், கட்டிட சாமான்கள், வேளாண் கருவிகள் செய்வதற்கும் ஏற்ற மரம் கண்மாயினுள் வளர்ந்து ஆயக்கட்டில் கலரை நீக்கிடும் இந்த மரம் கருவேல மரம். கருவேல மரம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அக்கேஷியா நைலோட்டிகா என்று அழைக்கப்படும் கருவேல். பொதுவாக நீர்நிலைகளில் வளரும் கருவையை நீர்க்கருவைன்னும், மற்ற பகுதிகளில் வளரும் கருவையை கருவை என்றே அழைக்கிறாங்க. முள் நிறைந்த தன்மையை சுட்டிக்காட்டும் பெயர் தான் அக்கேஷியா என்பது. இது எல்லா இடங்கள்லையும் வளரக்கூடிய மரம். கரிசல் மண் ரொம்ப ஏற்ற மண் வகை. உவரிலும் நீர் தேங்கி இருக்கும் பகுதிகளிலும் கருவை வளரும். உப்பு தண்ணியிலையும் இதை வளர்க்கலாம். அதிக வருமானம் பெற முடியாத புஞ்சை நிலங்கள், குறிப்பாக கரிசல் பகுதிகளில் கருவை காடு வளர்க்கலாம். சந்திரசேகரன் ஐயா, விளை நிலங்களில் கூட இங்கொன்று அங்கொன்னா சில மரங்களை வளர்க்கறது நல்லது. தோட்டங்களில் வேலி ஓரமாகவும் காற்று தடுப்பு மரமாகவும் நட்டு வளர்க்கலாம் கருவை மரங்களை. கருவை மரங்கள் வேறு, பீ கருவைன்னு இப்போ எங்கே பார்த்தாலும் அதுவா மண்டி கிடக்குதே, அது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, குழப்பிக்க கூடாது. கருவை மரத்தின் கிளை கொழுந்து, இலை கொழுந்து, பட்டை, பிசின், நெற்று, வேர் ஒவ்வொன்றுக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. கருவேலன் குச்சி பல் துலக்க உதவும். ஆளும் வேலும் பல்லு குருதி அப்படின்னு ஒரு பொன்மொழி உண்டு. மரம்தனை மனிதன் மறக்க கூடாது. அதனால நமது மரப்பயிர் சாகுபடி திட்டத்தில் கருவேல மரம், பீ கருவை மரம் அல்ல, கருவேல மரத்துக்கும் கொஞ்சம் இடம் ஒதுக்குவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.